ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, கோதுமை மாவில் சிம்பிளாக வந்து எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அது குக்கர்லேயே ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பிளெண்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் மிக்சியிலே வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு நான் 2 முட்டை மிக்சிலேயே உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் பிளெண்டர் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. சிம்பிளாக வந்து வீட்டிலே மிக்சி வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா வந்து ஃபுல்லாக வந்து பட்டராக கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மீதி வந்து நான் ஆயில் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. ஒரு 50 கிராம் வந்து 50 மில்லி வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா 100 கிராம் வந்து பட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில் 1 மினிட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஓட்டி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதிலே வந்து நான் சுகரு 1 கப் எடுத்திருக்கேங்க. சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி 1 நிமிஷம் நல்லா வந்து ஓட்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவில் தாங்க பண்ண போகிறோம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 250 கிராமு. ஒரு கிராம் கோதுமை மாவு நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இதிலே வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதிலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். நம்ம சமையலுக்கு போண்டாக்கெலாம் போடுவோம்ல அந்த சோடா உப்புங்க. இதிலே வந்து ஒரு பிஞ்சு வந்து நம்ம நார்மலாக சால்ட் இருக்குது இல்லைங்களா, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் டிஷ்க்கு வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணும்பொழுது நல்லா அந்த ஸ்வீட் வந்து தூக்கலாம் நல்லாயிருக்கும், எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒருக்கா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலே வந்து நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் கோதுமை மாவு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. இது மாதிரி பண்ணுங்கள், நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்து கேக் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கேக்கு வந்து எப்பயுமே வந்து எந்த ஃப்ளோர் எடுத்திங்கனாலுமே நல்லா வந்து ஒருக்கா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் மாவு நல்லா திக்காக இருக்குங்க.
நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கோதுமை மாவு ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேங்க, 1 கப் ஃபுல்லாக. நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இது பண்ணி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுங்கிறது இல்லைங்க, கட்டி இல்லாமல் லேசாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். பசங்களுக்கு கேக்னாவே ரொம்ப பிடிக்குங்க. இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக. நம்ம கோதுமை மாவில் தாங்க பண்ணியிருக்கோம். நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப திக்காக இது பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து குக்கரில் ஒரு பேப்பர் கரெக்டாக A4 பேப்பர் தாங்க கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டர் பேப்பரு இல்லைன்னா வந்து நீங்கள் கீழே வந்து மாவு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டஸ்டிங் பண்ணிக்கோங்க. லேசாக வந்து கோதுமை மாவு வந்து போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவை வந்து கேக் மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். நான் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ நம்ம லிட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டவ்வில் வைக்காமல் கீழே வந்து ஒரு தோசைக்கல் இருக்குது இல்லைங்களா, இரும்பு கல், அதில் வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்மில் வச்சா போதும். நம்ம அப்பப்போ செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் லிட்டை கழட்டிட்டு நான் மேலே வந்து மூடி தாங்க வச்சுருக்கேன். பிளேட் வச்சு தான் நான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா வந்து ஒரு ஃபோர்க்கோ இல்லைன்னா வந்து ஒரு கத்தியோ வச்சு நல்லா குத்தி பாருங்கள். நல்லா வந்து சாஃப்டாக நல்லா குக் ஆகிடுச்சுன்னா வந்து ஒட்டாத வந்துச்சுன்னா வந்து நம்ம கேக் ரெடி ஆயிருங்க. இது அப்படியே வந்து ஒரு நல்லா கூலாகிற வரைக்கும் நல்லா ரெஸ்ட்டாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் சைடு எட்ஜஸ் எல்லாமே ஒரு கத்தி வச்சு நல்லா வந்து எடுத்து விட்டுட்டு இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சாஃப்டான பைனாப்பிள் வீட் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. மேலே இருக்க பேப்பரை எடுத்துடலாம். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைங்க, A4 ஷீட்டு தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக பண்ணியாச்சுங்க கேக்கு. பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹெல்த்தியாக வந்து கோதுமை மாவில் ப்ரெஷர் குக்கரில் பண்ணியிருக்கோம். நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எப்படி நல்லா ப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரியே நல்லா வந்து சூப்பராக நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குங்க. நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து கலர் வந்து லைட் ப்ரௌனிஷாக இருக்குங்க. நீங்கள் மைதா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து எல்லோயிஷாகவும் இருக்கும் உள்ளே. பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக வந்து கேக் பண்ணியாச்சுங்க. இப்போ ஸ்ரீ வந்திருக்காரு. ஸ்ரீ கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இன்றைக்கிங்க ப்ரெஷர் குக்கரில் வந்து கோதுமை மாவு வச்சு எப்படி வந்து ஈஸியாக கேக் பண்ணுறதுன்னு பார்த்தோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே பர்ஃபெக்டாக கேக் வருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சேலம் பைட்ஸ்.